ஹாய் கைஸ், அனைவருக்கும் அற்புதமான வணக்கங்கள். நான் உங்கள் பிரபா. இன்றைக்கு நான் பேசவிருக்கும் ஒரு அற்புதமான தலைப்பு, நம்மளுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய தடையாக இருக்கக்கூடிய ஒரு நோய். இது நோய் என்பதை விட நம்முள் இருக்கக்கூடிய ஒரு ஆழமான பழக்கம்தான் இது. இப்படிப்பட்ட இந்த பழக்கத்தினால நானும் என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை எப்படி ஓவர் கம் பண்ணுன்னு நினச்சப்ப எனக்கு கிடைச்ச ஒரு தீர்வை உங்களுக்கு ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். அது என்னென்னா ஓவர் திங்கிங் பொதுவாக எப்படி வரும்னா, நம்மில் எழக்கூடிய அதிகப்படியான எண்ண ஓட்டங்களில் அன்சர்டினிட்டி மற்றும் நம்மில் இருக்கக்கூடிய பயத்தின் காரணமாகத்தான் இந்த ஓவர் திங்கிங் வருது. மற்றும் இந்த ஓவர் திங்கிங் எதை சார்ந்து இருக்குன்னா, நம்மளுடைய பாஸ்ட் நடந்த பேட் எக்ஸ்பீரியன்ஸ் மற்றும் ஃப்யூச்சர் இருக்கக்கூடிய நம்மளுடைய நம்பிக்கையை சார்ந்து இருக்கும். இப்படிப்பட்ட ஓவர் திங்கிங் உங்களுக்கு இருக்குன்னா, இதை பயன்படுத்தி உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள இலக்கை எளிமையாக அடைய முடியும். அது எப்படின்னா, ஓவர் திங்கிங் பொதுவாக எப்படி வரும்னா, ஒரு செயலை நான் செஞ்சு தோத்துட்டா, என்னால் முதல் மதிப்பெண் எடுக்க முடியாமல் போயிட்டா, என்னால் நல்லா பேச முடியாமல் போயிட்டா, என்னால் நல்லா அதிகமாக சம்பாதிக்க முடியாமல் போயிட்டா அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்கள் நெகட்டிவாக இருக்கும். இப்படிப்பட்ட எண்ணங்களை நீங்கள் மாற்றி யோசிப்பதன் மூலமாக உங்களால் இதை எளிமையாக கடக்க முடியும். அதை எப்படின்னா, இந்த செயலை செஞ்சு நான் ஜெயித்தா, என்ன நான் நல்லா பேசினா, நான் முதல் மதிப்பெண் எடுத்தால், நான் அதிகமாக சம்பாதிச்சா அப்படின்னு நம்மளுடைய எண்ணங்களை பாசிட்டிவாக யோசிப்பதன் மூலமாக நம்மளுடைய ஓவர் திங்கிங் எளிமையாக கடக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பாஸ்ட் மற்றும் ஃப்யூச்சர் இல்லாமல் நீங்கள் ப்ரெசண்டில் எப்போ வாழ்கிறீங்களோ, ஓவர் திங்கிங் மட்டுமல்ல, எந்த ஒரு நெகட்டிவான எண்ணங்களையும் எளிமையாக கடக்க முடியும். அதற்கு நீங்கள் உங்களுடைய எண்ணங்களை வலிமையாகவும் அழகாகவும் வச்சுக்கணும். இறுதியாக, என் வாழ்வும் என் பலமும் மங்காத சங்கே முழங்கு, வாழ்வில் ஒவ்வொரு நொடியும் ரசித்து வாழுங்க. நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அதையே திரும்ப பெறுவீங்கன்னு கூறி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி.